ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யாருக்குன்னா 12th முடிச்சிருப்பாங்களா, இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம சிஎம்ஏ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சிஎம்ஏ பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு சிஏ மட்டும்தான் அவேர்னஸ் இருக்கும். சிஏனா ஆடிட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கும். பட் நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சிஏ, சிஎம்ஏ, யூஎஸ்சிஎம்ஏ, சிஎஸ், ஏசிசிஏ, எஃப்சிஏ, சிபிஏ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா கோர்சஸ் இருக்குது. இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து சிஏவும் சிஎம்ஏ பற்றியும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணி கொடுக்குறேன். இப்போ சிஏ தான் பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணியிருக்கீங்களா, அவங்க வந்து நீங்கள் இப்போ இருந்தே ரிஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செப்டம்பர் மந்த்தே நீங்கள் எக்ஸாம் எழுதிடலாம். ஏன்னா நீங்கள் இப்போ ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் கிட்டவே உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும் மந்த். அப்புறம் நீங்கள் படிக்கணும், காலேஜ் போயிட்டும் நீங்கள் சிஏ ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 வரைக்கும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா, இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 12 டேஸ்க்குள்ளவே உங்களுக்கு புக்ஸ் ரிசீவ் ஆயிரும். புக்ஸ் ரிசீவ் ஆனோடனே நீங்கள் இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து 5 மந்த்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து சூப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் ஆகிடலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் பீரியட் வந்து கம்மியாயிரும். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 5 புக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து காலேஜும் மேனேஜ் பண்ணணும், ப்ரொஃபஷனல் கோர்ஸும் மேனேஜ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைட் ஷெட்யூலாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே உங்களுக்கு வந்து சிஎம்ஏக்கு பார்த்தீங்கன்னா 1 இயரில் 2 டைம்ஸ் நடக்கும். ஜூன் மந்த்தும் உங்களுக்கு டிசம்பர் மந்த்தும் எக்ஸாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் சிஎம்ஏ பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வந்து சிஎம்ஏக்கு வந்து லாஸ்ட் டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ சிஎம்ஏக்கு வந்து டைம் இருக்குது. இப்போ சிஏ பண்ணுறவங்க மட்டும் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிஎம்ஏ பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுமா, சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்டரில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ், ஆர்டிகல்ஷிப் எவ்வளோ பீரியட்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்ஏயோட ஃபுல் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிஏக்கு இதே மாதிரி சிஏக்கு உங்களுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ஃபவுண்டேஷனில் என்ன சப்ஜெக்ட், இன்டரில் என்ன சப்ஜெக்ட், ஆர்டிகல்ஷிப் பீரியட் எவ்வளோ அந்த மாதிரி வீடியோ வேணால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சீக்கிரமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து காலேஜ் போகணுமா, சிஏ, சிஎம்ஏ பண்ண போகிறேன்னு டிசைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் காலேஜ் போகணுமான்னு கேட்டிங்கன்னா யூஜி டிகிரி பண்ணுறது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று நீங்கள் கரஸில் பண்ணாலும் ஓகே, இல்லை நான் காலேஜ் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ நீங்கள் பிகாம்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா கோர்ஸ் லிஸ்ட் இருக்குது. பிகாம் ஜென்ரல் இருக்குது, பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாம் ஹானர்ஸ், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரியல்ஷிப், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் டூரிசம், பிகாம் டாக்ஸேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ்னு உங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போ வந்து நிறையா காலேஜில் வந்து எப்படி இருக்குன்னா, பிகாம் ஹானர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு சிஏ ரிலேட்டட் சப்ஜெக்ட் வரும், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் எடுத்தால் சிஎம்ஏ ரிலேட்டட் சப்ஜெக்ட் வரும். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த காலேஜ் பற்றி மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அந்த காலேஜ் போய் விசாரிச்சுக்கோங்க. எப்படி வந்து எந்த மாதிரி ரிலேட்டட் சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா இப்போ நான் படித்த காலேஜில் சில ரூல்ஸ் இருக்கும். இப்போ பிகாம்ஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எழுதணும், இல்லை கேட் எழுதணும்னு ரூல்ஸ் இருக்கும். இதே பிகாம் ஹானர்ஸ் எடுத்தால் எங்களுக்கு சிஏ ஃபவுண்டேஷன் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எழுதணும்னு இருக்கும். இப்போ காலேஜ் படி மாறும். சில காலேஜில் பிகாம் ஹானர்ஸ்க்கு வந்து சிஏ ரிலேட்டட் சப்ஜெக்ட் இருக்கும், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்க்கு சிஎம்ஏ ரிலேட்டட் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காலேஜ் மட்டும் கொஞ்சம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே கோச்சிங்கும் நீங்கள் தனியாக போக தேவையில்ல, ரெண்டுமே வந்து ப்ரொஃபஷ்னலும் பார்த்துடலாம், அட் த சேம் டைம் நீங்கள் காலேஜும் யூஜி டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நிறையா பேர் திங்க் பண்ணலாம், சிஏ கஷ்டம்ல, எப்படி என்னால் படிக்க முடியுமா, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், அது இருக்கணும்னு சொல்கிறாங்க, எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஃபோக்கஸாக படித்தா மட்டுமே போதும், சிஏ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இல்லை அப்படி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சிஏ புக்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சிஏ ஃபவுண்டேஷனாலும் சிஎம்ஏ ஃபவுண்டேஷனாலும் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் புக்ஸ் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 5 டேஸ் ஒரு 10 டேஸ் வந்து நீங்கள் ஒரு 1 டேக்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸ் உங்களால் கண்டினியூஸாக படிக்க முடியுதா, நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியுதா, அதில் இருக்க சாப்டர்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி சாப்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ சம்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா,
இப்போ வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஏக்கு வந்து 9000 வரும், சிஎம்ஏக்கு பார்த்தீங்கன்னா 6000 வரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் மணி வராது. நீங்கள் எக்ஸாம் எழுதலைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் மணிலாம் வராது. நீங்கள் பண்ணது தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு சப்போஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு 5 டேஸ் 10 டேஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் ஃபோக்கஸாக படிக்க முடியுமான்ட்டு. கண்டிப்பாக முடியும். ஒரு 5 ஹவர்ஸ் 1 டேக்கு 5 ஹவர்ஸ் படித்தாலே போதும். இப்போ நான் கூட அதிகமாக ஃபோன் பார்க்குற கேர்ள் தான். இப்போ நம்ம ஃபோன் பார்க்கும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம். ஒரு 2 ஹவர்ஸ் இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், ஒரு 1 ஹவர் யூடியூப் பார்க்குறோன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம்ல. அதே இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ ஃபோன் பார்க்குறோமோ அதே இன்ட்ரெஸ்ட் நீங்கள் படித்தாலே போதும். எப்படி ஒரு 2 ஹவர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபோன் பார்க்குறோமோ அதே 2 ஹவர்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட படித்தா மட்டுமே போதும். சிஏ, சிஎம்ஏ எந்த சப்ஜெக்ட்னாலும் ப்ரொஃபஷ்னல்னு இல்லை, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட படித்தாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபவுண்டேஷன் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா ICMAI ஃபவுண்டேஷன் ஸ்டடி மெட்டீரியல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைட்லேயே வரும் ஃப்ரெண்ட்ஸ். சிலபஸ் 2022 ஃபவுண்டேஷன் ஸ்டடி மெட்டீரியல்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 சப்ஜெக்டோட புக்ஸ் வந்துடும். இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் பண்ணி என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, எந்த மாடியூல்ஸ்லேருந்து எவ்வளோ % கொஸ்டின் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து புக்ஸ் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போயே அதே வந்து நீங்கள் சிஎம்ஏக்கு இந்த மாதிரி பண்ணணும். இப்போ சிஏக்கு பாருங்கன்னா அதே மாதிரி ICAI ஃபவுண்டேஷன் ஸ்டடி மெட்டீரியல்னு போட்டுக்கோங்க. அதே ஃபஸ்ட்டு ஒன்று வரும், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நியூ ஸ்கீம் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷனோட பேப்பர்ஸ் வந்துடும். இப்போ அக்கௌண்டிங், பிஸ்னஸ் லா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்னு 4 பேப்பர்ஸ் இருக்குது. இப்போ நான் எனக்கு அக்கௌண்டிங் வேணா அக்கௌண்டிங்கை கிளிக் பண்ணினா இப்போ நம்ம செப்டம்பர் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செப்டம்பரில் அப்ளை ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த சப்ஜெக்டை இப்போ மே மந்த்னா இதை கிளிக் பண்ணணும். செப்டம்பர் அப்ளிகேஷன் ஃபார் செப்டம்பர் 2024 ஜனவரி 2025 எக்ஸாம் வரைக்கும் இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ செப்டம்பரில் தான் எழுத போறீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடியூல்ஸாக இங்கே டவுன்லோட் ஆகும். இங்கே ஃபுல் புக்ஸ் டவுன்லோட் ஆகாது. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன யூனிட் 1 என்ன இருக்கு, யூனிட் 2 என்ன இருக்கு, அதனால தான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 2 யூனிட் டவுன்லோட் பண்ணி உங்களால ஒரு 5 டேஸ் வந்து படிச்சு பாருங்க. ஒரு 5 ஹவர்ஸ் படிக்க முடியுதான்ட்டு. என்ன சொல்றது, ஒரு 5 ஹவர்ஸ் படிச்சாலே போதும், எனஃப் தான். ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிடலாம். ஆனா நீங்க வந்து படிக்கிறது மட்டும் கரெக்டா கான்செப்ட் தெரிஞ்சு படிங்க. கான்செப்ட் தெரிஞ்சு படிச்சாலே எந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் நீங்க அட்டன் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ நீங்க புக்ஸ் வேணும்னா இல்லை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ் யார் சிஏ பண்ணணும், சிஎம்ஏ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you in the next வீடியோ. ஏதாச்சும் உங்களுக்கு சிஏ ரிலேட்டட், சிஎம்ஏ ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.